நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமை நாம மகரிஷி அவர்களுடைய ஞானக்களஞ்சியத்திலிருந்து கவிதைகளை பார்த்து வரோம். அப்படி ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 1094வது கவிதை இறைநிலையின் தன்மாற்றம் அப்படிங்கிற இந்த பாடல் தொகுப்புகளுக்கான தலைப்பு அலை இயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்காங்க. தன்மாற்றம் எப்படி நாம வந்தோம் அப்படிங்கிற கதை இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிளாஷ்பேக். ஒவ்வொருத்தருடைய சொந்த கதையை கேட்டோம்னா வேற வேற அனுபவங்கள் வேற வேற இருக்கும். வேதமா தான் இருக்கிறோம். ஆனா எல்லாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை மட்டும் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். எப்படி வந்தோம்? நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த வரிகளை மகரிஷியுடைய இந்த வேதாத்திரிய விஞ்ஞானத்துக்கான அடிப்படையாக என்ன விஷயம்னா, ஒன்றுதான் எல்லாமாக ஆனது அப்படின்னு எல்லா வேதங்களும் புராணங்களும் சொல்லுது. ஆனால் அந்த ஒன்று எப்படி எல்லாமாக ஆனது அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் தான். அந்த ஒரே ஒரு மெய்ப்பொருள், அந்த சத்தியம், அதை பற்றிய சத்தியங்களின் தொகுப்பாக நமக்கு வேதாத்திரிய விஞ்ஞானம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த வேதாந்தத்திற்கு நல்ல தமிழ்ல கொடுத்த ஒரு பாஷ்யம் அப்படின்னு சொன்னா. இப்ப திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் அதற்கு விளக்க உரை கொடுத்திருக்காங்க. பகவத்கீதைக்கு, அதே போல பைபிளுக்கு, குரானுக்கு, எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அவங்க சொன்ன போது அந்த வார்த்தைகளை இன்னும் எளிமைப்படுத்தி நமக்கு புரிகின்ற வகையில் ஒவ்வொரு அறிஞர்களும் அதற்கான பாஷ்யம்னு சொன்னாங்க, விளக்க உரை எழுதிட்டு வராங்க. அப்படி கொடுத்ததுதான் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு நமக்கு ஏதோ கேள்விப்பட்ட பெயர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த வேதாத்திரிய விஞ்ஞானம், மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த இறை விஞ்ஞானம் அப்படிங்கிறது இந்த எல்லா விஷயத்துக்குமான ஒரு பாஷ்யம், ஒரு விளக்க உரை போல இருக்கு. இன்னைக்கு இதோட சேர்த்து இப்ப உபநிடதங்களை, பிரம்மசூத்திரத்தை, பகவத்கீதைய இதெல்லாம் சொன்னது ஒண்ணுதான். ஆனா அந்த தத்துவ சாரத்தோட மகரிஷியோட சிறப்பு என்ன நமக்கு தெரியும். விஞ்ஞான சாரத்தையும் இணைத்து கொடுத்ததுதான் வேதாத்திரியத்தினுடைய பெருமை. ஏன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தத்துவத்தையும் விஞ்ஞானம் பூர்வமாக பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதே போல விஞ்ஞானத்தை தத்துவார்த்தமா புரிந்து சொல்லணும் அப்படின்னா அதற்கு தேவையான அறிவின் நுட்பம் வேண்டும். மகரிஷி போன்ற மகானால் தான் இந்த இணைப்பை தர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி தருகின்றவர் தான் நம்முடைய குருபிரான். வேதாத்திரியம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த கதைக்கான விளக்கத்தை சொன்ன அத்வைதத்தினுடைய ஆசான ஆதிசங்கரரை மட்டும் இல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் நமக்கு இங்க கொண்டு அடையாளம் காட்டுறதுதான் மகரிஷியினுடைய பெருமை இல்லையா? அப்போ அந்த மூலத்தினுடைய கதைய நமக்கு சொல்வதற்காக வந்ததுதான் புராணங்கள். சொல்லுவாங்க இந்த மூலத்தை பற்றக்கூடிய முனிவர்களுடைய அத்தனை சத்தியங்கள்லயும் எல்லாம் அங்கங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போன பிறகு மீதத்தை காப்பாற்றி கொடுத்தவர் வியாசர் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த முடிவாக இருக்கக்கூடிய சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் 4 வேதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? 5வது வேதம்னு கூட சொல்லலாம் வேதாத்திரியத்தை. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் அப்படின்னு. இந்த வேதங்கள் தான் தெரியும், பெயர் மட்டும்தான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடிய அந்த எளிமைப்படுத்தப்பட்ட ஒன்று இன்னைக்கு மகரிஷி வந்துதான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாள் வேதத்தையும் எப்படி எல்லாம் பிரிச்சு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேத தொகுத்து வியாசர் கொடுக்கிறாராம். ஒவ்வொரு வேதமும் சம்ஹிதை அப்படிங்கிறது முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பாகம். அதுல பல்வேறு தேவர்களை அவங்களை எல்லாம் வணங்கி அவங்களுக்கு முதல்ல கடவுள் வாழ்த்து எப்படி எந்த ஒன்று எழுதுனதுனாலும் முதல்ல எழுதுவாங்க. இப்ப நம்ம கூட இறை வணக்கம் குரு வணக்கத்தோட ஆரம்பிக்கிறோமே, அந்த மாதிரி ஆரம்பத்துல பல்வேறு தேவர்களுக்கான பிரார்த்தனைகளை சம்ஹிதைன்னு சொல்றாங்க. அடுத்தது பிராமணம் அப்படிங்கிறது என்னன்னா பல்வேறு யாகங்கள் பற்றிய விவரங்கள், எப்படி செஞ்சு அந்த இறை தன்மையை உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மந்திர தந்திர எந்திரம் மாதிரி ஒரு யாகங்கள் பற்றி சொன்னாங்க. அடுத்தது ஆரண்யகம் அப்படிங்கிறதா இறுதி உண்மை, அறுதி உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. அப்ப இந்த 4 வேதங்கள் அப்படியே இருந்தல, அதுல இருந்து கிளைகள் வந்தது இல்லைங்களா? 6 தரிசனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதை இன்னும் ஆராய்ச்சி செய்து உட்பொருளை பாக்குறதுக்கு அதை என்ன சொல்றாங்க, நியாயம், வைசேடிகம், மீமாம்சம், சாங்கியம், யோகம், வேதாந்தம் அப்படின்னு. ஆனா இது எல்லாமே என்ன சொல்லுதுங்க, அந்த பரமாத்மா ஜீவன்களா இருக்குது. அப்ப எப்படி இதை உணர்ந்துக்கணும்? ஜீவன்கள் தன்னோட நிலையில இருந்து உணர்ந்து அறிவின் முழுமையான ஞானத்தை பெறும்போது அந்த பரமாத்மாவுடன் ஒன்ற முடியும். அப்ப ஆதியும் அந்தமும் ஒன்றாகி விடுகிறது. எதுவுமாக கூடிய ஒரே பொருள் எல்லாமா இருக்கு. அருமையான வரி பாருங்க. அந்த ஆற்றல் அதை விட பெரிய சக்தி ஒன்று கிடையாது. அது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் எல்லாமா ஆச்சு. அப்ப அதை சொல்றது எப்படி? அலை மகரிஷி சொல்லுவாங்கல்ல, ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும். அருமையா சொல்லிட்டாங்க. துளி துளிகளா சேர்ந்ததுதான் கடல். அந்த கடல் அசையாம இருந்தா அது பிரம்மமா இருக்கு. அது அசைந்து அலையாகும் போது அப்படி எவ்வளவு அலைகள் வேறுபடுது. வேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். அப்ப இதுதான் ஞானத்துக்கான முற்றுப்புள்ளி இல்லையா? இதை தெரிஞ்சுக்கணும். எப்படி கடல் அலையானது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய இருப்பு, அதுக்குன்னு ஒரு வேகம், அந்த வேகத்தினால அது கடல் அலை, அந்த நீர் எழுந்து அலையாகி எங்க போறேன்னு போகுது. நான் போய் எதையோ தொட்டுட்டு வரப்போறேன்னு போய் தொட்டது வேகம் குறைந்து மெதுவாக மெதுவாக திரும்பவும் எங்க வந்து சேருதுங்க? திரும்பவும் அந்த கடலோட சேரணும். வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழிவாது நிறைந்து நின்று முடிவில் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும். உலகம் சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த சங்கீதை, ஆரண்யகம் இப்படிலாம் பிரிச்சு 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 எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா சும்மா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இல்லைங்களா? சோ இதெல்லாம் இருந்திருக்கு. பழைய கதையை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அத்வைதா பிரின்சிபல் இல்லைங்களா? அத்வைதம் என்பது இஸ் அ பர்ஃபெக்ட் ரிவர்சபிள் மோனஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அருமையான அந்த கடலே அலையா இருப்பது போல பரமாத்மாவே ஜீவன்களாக இருக்கின்றது. அப்ப இத அவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எப்படி எளிமைப்படுத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னவர் தான் மகரிஷி. சரி, அதைத்தானே நம்ம காலகாலமாக முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பிரிந்து பிரிந்து எந்தெந்த இடத்துல வாழ்ந்தோமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அவரோட பெயராலே ஒரு மதத்தை வழங்கி அந்த மதத்தினுடைய தன்மைகளாக சொல்லி அதற்கென ஒரு பொருள், அதற்கு ஒரு வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு மனிதன் ஏற்படுத்தியது தானே கடவுள் தன்மை. ஆயிரம் ஆயிரம் நாபங்கள் ரூபங்கள் என போலவே இருப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு உருவத்தை ஏற்றி அவருக்கு ஒரு குணத்தை ஏற்றி, இதுவும் ஒரு டெக்னிக் தான், நம்பிக்கை வழி. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகள் கற்சிலை முன் படைத்து வைத்தேன். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னு கடைசி சொல்றாங்க பாருங்க. நம்பிக்கையிலிருந்து விளக்க வழிக்கு வந்துட்ட பிறகு கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. அப்ப அது
வேறேன்னு சொல்லல மகரிஷி, அது வேண்டான்னு சொல்லல. சின்ன குழந்தையா இருக்கும்போது பொம்மை வச்சு விளையாடுறோம், அது நியாயம், அது தேவை. ஆனா அதே ஒரு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட போய் போர் அடிக்குது அப்படின்னா, இந்தா இந்த பொம்மைய வச்சு விளையாடு அப்படின்னா எப்படி பார்க்கும் நம்மள? யோசிச்சு பாருங்களேன். "என்னம்மா விளையாடுறியா?" அப்படின்னு கேட்கும். என்ன அர்த்தம்? அங்க விளக்கம் வந்துடுச்சு. அதே போல நான் அத கடந்து வந்துட்டேன். நம்பிக்கையிலிருந்து விளக்க வழிக்கு வந்துட்டேன். அப்ப அதுதானே மகிழ்ச்சி சொல்றாங்க. அறிவின் வளர்ச்சிப்படி என்ன? முதல்ல நம்பிக்கை. அப்ப அதிலிருந்து வெளிய வர்றோம். வயதுக்கு தாண்டின போது விளக்கம். கருதவம் கையில வயது 16 வேண்டு. அந்த கருதவத்திற்கு அருகதையாக வரைக்கும் ஜெபம், உருவத்தியானம் இதெல்லாம் வேணும். கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வனங்கள் கனி இருப்ப காயுண்ணும் வகை போலாகும் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு சடங்குகள், சம்பிரதாயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வேதாத்திரியம் நமக்கு கொடுத்திருக்கு. அப்ப இந்த நாமங்கள், ரூபங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கும்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த இறைவன் என்கின்ற அந்த ஒரு பொருளாக. 1000 தெய்வங்கள் ஒன்று என்று தேடி அலையும் அறிவிலிகாள். பாரதியார் பாடுறார். பல்லாயிரம் வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லுதே, அத கேட்கலையா நீங்க? நாமம் பல கோடி ஒரு உண்மைக்கு உளவென்று நான்மறை கூறிடுமே. ஒரே ஒரு உண்மைதான். அந்த உண்மைக்கு பல பேரு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோங்கிறார் அவரு. ஆங்கே நீர் நாமத்தை உண்மை என்று கொள்வீர் என்று அந்த நான்மறை கண்டிலதே. மெயின் சொன்ன சாரத்தை பிடிச்சுக்காம அத சொல்றதுக்கு விளக்கின வழிய பிடிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப அதனால தானே அவர் சொன்னாரு, நட்டகல்லை புஷ்பம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி வந்து சொல்லும் மன்றம் ஏனடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அந்த நாதன் என்பது யாரு? அந்த இறைநிலை. சரி, இதெல்லாம் தேவைதாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. மகரிஷி போன்ற மகான் அவதரிச்சுட்டாங்க. அவங்க இன்னைக்கு எளிமையா கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல இதை பற்றிய உண்மை எல்லாருக்கும் தெரியணுங்கிறது இல்லாம பேதமா இருந்ததா இல்லையா? இருப்பதெல்லாம் இறைவனோட பிம்பம் தான். இறைநிலையின் அம்சமாக பார்த்த வேதாந்தத்தை கூட எல்லாரும் தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்கல இல்லைங்களா? ஒரு சிலர் மட்டுமே இந்த வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், மத்தவங்க தொடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு துர்பாக்கியமான நிலை. ஏன்னா இறைநிலையிலிருந்து வந்தவங்க தானங்க எல்லாரும். அப்ப எல்லாருக்குமே இதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? அப்ப வேதாத்திரியம் தான் என்ன செய்கிறது? பலத்தை தக்க வைத்துக் கொண்டு பலவீனத்தை அகற்றுகிறது இல்லையா? இப்போ தவம் பயிற்சிகள்லாம் செஞ்சு தன்னோட பாவத்தை குறைச்சுக்கிட்டவங்க, ஏற்கனவே மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க, எதிலையும் பற்றில்லாம இருக்கிறவங்க, முக்தி எய்வதற்கு வேண்டும் அப்படிங்கிற நாட்டம் உடையோர், இவங்க மட்டுமே ஞானம் பெறுவதற்கு தகுதி அப்படின்னா, இத்தனை அம்சங்களும் ஒருத்தர்கிட்ட இருக்குது இல்லைன்னு யாரு தீர்மானிக்கிறது? இல்லையா? மகரிஷியுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய இசை வல்லுனர். அவர் கேட்கிறாரு மகரிஷி கிட்ட. பிரம்ம ஞானத்தை நீங்க பாட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடுறீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா? அப்படின்னு கேட்டாராம். தகுதியை செக் பண்ணி சொல்றீங்களா? இப்ப நம்ம அருட்தந்தை சொன்ன ஒரு அருமையான பதில் தான் இங்கே வேதங்களை பற்றி பேசக்கூடிய கேள்வியும் வருகிறது. இறைநிலையிலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை வந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. அப்ப இதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்னு நான் வேதம் பார்ப்பதற்கு நான் யார் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையே இது டுடே இஸ் தேர்ஸ்டே, இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? இந்த வியாழக்கிழமைங்கிறத நாங்க மட்டும் தெரிஞ்சுப்போம், நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அப்ப அதை மாத்துறாங்க மகரிஷி. இத்தனை தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலை இருந்ததுன்னா, பட்டினத்தாரால அவ்வளவு பெரிய ஞானியா இருக்க முடியுமா? இல்லையா? அவர் ஒரு தேர்ந்த வியாபாரியா இருந்தாரு. ஆனா அவர் எழுதின கடைசியில என்ன எழுதினாருங்க? காதற்ற ஊசியும் கடைவழியே காராது காண். நிலையாமை தத்துவத்தை அவ்வளவு அழகா சொன்னாரு. அதே மாதிரி துறவுங்கிறது எப்படி சொல்றாரு அவரு?
எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. உள்ளத்தில் அன்றோ உரைகின்றான் இறைவன், உருவச் சிலைதனில் எங்கிருப்பான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவரும் சாதாரண மனுஷர் தானுங்க, இல்லையா? எவ்வளவு சாதாரணமான மனிதர், ஒரு வியாபாரி தான். ஆனா அவர் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றாரு. அப்ப இங்கே பேதம் என்பது ஏன்? திருப்புகழ் நிறைய படிச்சிருக்காங்க. ஒரு 1, 2 மட்டும், நம்ம ஒரு ஒரு மதத்தை சார்ந்து பேசல, மன்னிக்கணும். அப்படி இல்லை, இதுக்கு அங்கங்க நம்ம கேள்விப்பட்ட அதை மட்டும் தான் நம்ம இங்க பகிர்ந்துக்கிறோம். அருணகிரிநாதர் இல்லையா, அது திருப்புகழ் அத்தனையும் சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் இன்னும் ஆழ்ந்து பார்த்தா வேதாத்திரியத்தோட பல விஷயங்கள் அங்கே திருப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் எப்படி இருந்தாருங்க? அந்த அருணகிரிநாதரோட பிளாஷ்பேக் என்னங்க? நம்ம சொன்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான பிளாஷ்பேக் இருக்குன்னு சொன்னோம். இந்த காமனான பிளாஷ்பேக்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒருத்தர் எப்படி வேணா இருக்கலாம். இருந்து ஒரு நாள் ஒரு சிறிய ஒரு சிந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு சிற்றின்ப பிரியர் இல்லையா? ஒரு ஒரு பெண்ணிடம் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்துலதான் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிட்டு அதுலயே ஓடி ஓடி வாதி எல்லாம் கூட வாங்கிக்கிறார். அப்ப அவங்களோட தங்கை, தமக்கை, அக்கா, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிற ஒரு பக்தி இருக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி போய் மாட்டிக்கிறானே தவறான வழியிலன்னா அவனை திருத்தணும்னு நினைக்கிறாரு, முடியல. ஒரு நாள் இதே போல அவருக்கு அந்த தேடலை தேடி இங்க ஒரு பெண்ணை தேடி போகும்போது அந்த தமக்கையார் எப்படி ஒரு அறிவுரை சொல்றா பாருங்களேன். எப்படி மாத்துறதுக்கான அந்த ஒரு சிறிய சந்தர்ப்ப நிகழ்ச்சி இறுதியில சொல்றாரு பாருங்க அந்த அம்மா. அந்த ரொம்ப வார்த்தை வலிக்குதுங்க அந்த படிக்கும்போது. பெண்தான் வேண்டும் என்றால் நானும் ஒரு பெண்தான். என்ன ஒரு வார்த்தை! யானும் ஒரு கணிகை என்று வேறிலள், நீ விரும்பும் நலம் என்பால் துய்ப்பாள். ஏன் உனக்கு அத்தனை தூரம் செல்லும் வருத்தம், சினக்குறிப்பு என்று எண்ணெயில், நான் கோபத்துல சொல்லல, ஏன் தேடி போற? அப்பதான் அவருக்கு 1000 சாட்டைகள் ஒரே சமயத்துல விழுந்தது போல ஒன்று வந்தது. அன்னைக்குதான் அவரு அங்கே புரண்டு புரண்டு அழுது தன்னுடைய மூலத்தை உணரத் தொடங்கினார். அப்பதான் அஞ்ஞானம் மாறி விஞ்ஞானம் மலர்கிறது. அங்க எழுதுறாரு, முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கரை சக்தி சரவண முத்திக்குரு வித்துக்குரு என போதும்னு தொடங்கி திருப்புகள் அத்தனையும் எழுதுறாரு. அப்போ எவ்ரி செயின்ட் ஹாஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹாஸ் அ ஃபியூச்சர், இல்லையா? அப்ப அதுதான் மகரிஷியினுடைய பெரிய பெரிய தன்மை. ஏன் பேதம்? வெளி ஒன்று தானே. அதுதான் இன்றைய பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. டெக்னிக்கலா இறைநிலையின் தன்மாற்றம் எப்படி அந்த ஒன்று எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கறத அந்த பாடல்ல சொல்றாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இறைநிலை, இருப்பு நிலை, அந்த பேராதார பெருவழி, பெரும்பால், இந்த மாதிரி பல பல பெயரால் அழைக்கப்பட்டாலும் அந்த உண்மை ஒன்றுதான். இருப்பு நிலை, சுத்த வெளி, இறைவன் என்று உணர்வோம். சரி, அது ஒன்று. அது அசையாமல் இருந்தது ஆதி என்ற பிரம்மம் கடல் போல. அது அசைந்தது, என்ன நடந்ததுங்க? இறைவெளியின் நுண்பகுதி இயங்கும் சுழல் அலை வெண். அடுத்த 2, 3 ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க மகிழ்ச்சி. முதல்ல நொறுங்கி துகளானது, அந்த துகள்கள் சுற்றியது, அதிலிருந்து வரக்கூடிய அலைய அங்கே சுழல் அலை அப்படின்னு சொல்றோம். அது போய் எங்கே கலக்குது? ஒரு ஏரி இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அதுல ஒரு கல்லை தூக்கி நடுவுல போடுறோங்க. உடனே நான் எப்படி ஒரு அலை ஏற்படும் இல்லையா? அந்த அலை என்ன ஆகும்? அப்படியே சென்று 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 எல்லை உடைய குளத்துலங்கிறதுனால அந்த எண்டுல கரைஞ்சு காணாம போயிடும். ஆனா இங்கே இறைவெளியோ எல்லையில்லாத ஒன்று, there is no limit. அப்ப என்ன ஆகுதுங்க? அது அங்கே கரைந்து 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 இறைவெளியாகவே மாறிவிடுகிறது. அப்ப இருப்பு நிலை இறைவெளியோடு இயங்கும் விண் உரச, ஏற்கனவே ஒண்ணு உருவாயிடுச்சு இல்லையா? ஒன்று வந்தது. அந்த விண் எங்க மேலும் இருக்கு, அது இருக்கிற இடமும் அதே இறைநிலை தான். திரும்பவும் இறைநிலை உரசுது. அப்ப எழுந்த அலை விரிவு அலையாம், இது நிழலாம் அலை, இது நிழல் விண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டும் இணைஞ்சா அதுதான் காந்தம். அந்த இருப்பு நிலை, விரிவு அலை, இரண்டு இணைய அதுதான் காந்தம். அப்ப இந்த காந்த தன்மாற்றம் எப்படி தோன்றியது? முதல்ல அப்படி விண்ணாச்சு, அதுக்கப்புறம் மலையாச்சு, அது கரைந்தது, அங்கே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அப்ப இது எல்லாமே எங்க இருக்கு?
இக்காந்த தன்மாற்றம் இதுவாக தோன்றி இம்மூன்றாய் தோன்றி இருப்பு நிலையிலேயேதான் இருக்கிறது. அது எங்கேயும் இது இடத்தை விட்டு தாண்டி எல்லாம் போறது இல்ல. அத்தனையும் இங்கே உள்ளேதான் இருக்கு. நம்ம போன வாரம் பேசும்போது கூட ஒண்ணு குறிப்பிட்டோம் இல்லைங்களா? ஒவ்வொரு ஒரு ஸ்வீட் கடை வாசல்ல என்ன வச்சிருப்பாங்க, ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் தூய நெய்யினால் செய்யப்பட்டது. அதே போலதான் இந்த சுத்த வெளியிலிருந்து இயங்கி வரக்கூடிய இந்த பிரபஞ்ச களத்தோட எல்லையில ஒரு போர்டு வச்சிருக்கு. என்ன போர்டு அதுங்க? இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் இறைநிலையால் செய்யப்பட்டது, இறைவெளியால் ஆக்கப்பட்டது. தொட்ட தொட்ட இடந்தோறும் அவன் தோன்றானாயின்னு கேட்டானே பிரகலாதன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னாரே வள்ளுவர். ஈஸ்வர் அல்லா தேரேனாம் ஷபுகோ சண்மதி தே பகவான் சொன்னாரு மகாத்மா இல்லையா? அப்ப இது அத்தனையுமாக இருப்பது எது? அந்த ஒன்றுமில்லாத ஒன்று. விஸ்வம், பூமிநாத, இன்னும் பேரெல்லாம் கூட பாருங்களேன், எல்லாமே மறைமுகமாக இறைநிலையை உணர்த்துவதாகத்தான் இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் அந்த மகரிஷியே சொல்லுவாங்க ஒரு ஸ்பீச்ல, அந்த காலகட்டத்துல ஒருத்தர் பார்க்கும்போது பெருமாளே அப்படின்னு வணங்கிப்பாங்களாம். இங்க இது ஒரு தனிப்பட்ட மதத்துக்கான வார்த்தை இல்ல. பெரும் ஆள் அப்படின்னா பெரிய ஆள்னா. அப்ப யார பாக்குறாங்க? அந்த பெரிய ஆளாக பார்க்கக்கூடிய உருவம், நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேதம், ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட அனுபவம், இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்றை பார்க்க கத்துக்கிறாங்க. அப்ப அதுதானே இல்லை இல்லா பேராண்டம், இயங்கும் அனைத்து உயிர்கள் எல்லாமே அதுவால் ஆக்கப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் பார்க்கும்போது அப்படி சொல்லிப்பாங்களாங்க. பார்க்கும்போதே பெருமாளே அப்படின்னு வணங்குவதற்கு காரணம் என்ன? எல்லாம் ஒன்றிலிருந்து வந்திருக்கிறோம், பேதமே வேண்டாம் அப்படின்னு. ஒரு ஒரே ஒரு நிமிஷம். தத்துவ அறிஞர் ஸ்பினாசான்னு சொல்லிட்டு அவர் கடவுள் பற்றி ஒரு கருத்து சொல்றார். இவர் 1632 இருந்து 1677 வரை வாழ்ந்தவர். கடவுளை பற்றி ஒரு தனித்துவமான கருத்து. இப்ப மகரிஷி சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு நம்ம இந்த பாடல படிச்சோமே, அந்த விண்துகள் சுழற்சி விரைவு, அதுக்கேற்ற மாதிரி அது அழுத்தம், ஒளி சுவை மனமாகி அப்புறம் பௌதீக பிரிவுகளாக மாறி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையில மாற்றம் இல்லையா? அத்தனை மூலகங்களாச்சே. அந்த மூலகங்கள்ல கார்பனுக்கு ஒரு குணம் இருக்கு, ஓ என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தா சிஓங்கிறோம், அது கார்பன் மோனாக்சைடு. அதே ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்தா CO2, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட குணம் வேற, கார்பன் டை ஆக்சைடோட குணம் வேற. ரெண்டுமே சுத்த வெளியிலிருந்து வெளிப்பாடுதான். அப்போ ஒன்றுதான் எல்லாமா மாறினாலும் அதுல உள்ள தன்மைக்கு ஏற்ப பேதங்கள் இருக்கிறது. அப்ப இத இவர் சொல்றாரு. கடவுள் தத்துவம் எப்படி அப்படின்னா, எல்லாமே உருவானது ஒல்லையற்ற ஒரு பொருள், அது தன்னைத்தானே உண்டாக்கும் ஒரே மூலப்பொருள். அது தனி உருவமாக இல்ல, அது இயற்கையின் விதியாக வெளிப்படுது. ஆனா எதுவும் இயற்கைக்கு வெளியே நிகழ்றது இல்ல. எல்லா அதிசயங்களும் இயற்கைக்கு உள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்டவையாக இல்ல, இயற்கைக்கு உள்ளேயே நடக்குது. இதுதான் அவரோட மைய கருத்து. இயற்கை தான் கடவுள். ஒன்றே பொருள், பெயர் வேறுபாடு மட்டுமே. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் பொருளும் அதே இயற்கையின் வெளிப்பாடு. அதனால் எல்லாவற்றிலும் கடவுள் நிறைந்திருக்கின்றார் என்பது அவரோட தத்துவம். மதத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்றாரு பாருங்க. மூட நம்பிக்கை அறியாமையால் உருவாகியது, மதம் அறிவால் நிறுவப்பட்டது. அப்போ எல்லாமே மனிதன் கற்பனையால் உருவாக்கி இருந்தாலும் அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வாழும் வகையை சொல்லி கொடுக்கணும். அப்ப அங்கே வேறுபாடு அங்கங்க பிரிஞ்சு வந்த போது அவரவர்களுக்கு வழிபட பின்பற்ற ஒரு மதம் ஏற்பட்டது. அந்த அவரின் பெயரால் அந்த மதம் அழைக்கப்பட்டதுன்னு மகரிஷி சொல்லுவான். ஆனா என்னோடது மட்டும் சிறந்ததுன்னு சொல்றது யாருன்னா, இந்த எல்லையற்ற ஒன்றை உணராதவர்கள். பெயர் மட்டும்தான் வேற, எல்லாம் ஒன்றுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை. ஏன் வேற்றுமை வருது? மூலம் ஒன்றுதான். ஒரு பஞ்சதசி அப்படிங்கிறவர் அவருடைய ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்றாருங்க. ஒரே மரத்துல
காய் கனி எல்லாம் காய்க்குது. ஆனா அதுல காய் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு, பழம் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கு. இது ஒரு பேதம் தான் இல்லையா? அப்ப இந்த பேதத்தை ஸ்வகதோப பேதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட தன்மைக்கு ஏற்ப, விண்களின் கூட்டமைப்புக்கு ஏற்ப, அது எவ்வளவு ஃபெர்மெண்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஏற்ப, கனியே தானே காயாகுது. ஆனா கனி ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது, காய் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கு. இந்த வித்தியாசம் ஸ்வகதோ பேதம்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? நம்ம பார்க்கக்கூடியதுல மரத்திற்கு மரம் நாம் காணும் பேதம் ஸ்வஜாதியோ பேதம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஜாதி, அது பிறந்தது எந்த எந்த வழியா வருதோ அதன்படி அதே தன்மை அதற்கு வருது. அடுத்தது பாக்குறோம், தாவர இனத்திலிருந்து வந்தது அடுத்ததாக விலங்கினங்கள் வருதே, அந்த தாவரத்துக்கும் விலங்குக்குமான இனபேதம் பாக்குறோம் இல்லைங்களா? புல்லு பூண்டு ரசம் எல்லாமாக இருக்கு. பல்மிருகமாக வரும்போது அதுல வேறுபாடு, அத விஜாதீய பேதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் எல்லாத்திற்கும் மூலம் ஒன்றுதான். இப்ப இது எனக்கு புரியலைங்க. இப்ப ஒருத்தர் நம்மளோட வேதாத்திரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான அன்பர், அவர் தான் இதுக்கு விளக்கத்தை எழுதியிருக்கார். சாதாரணமா படிச்சா புரியுமா இந்த பஞ்சதசி ஸ்லோகம்? இல்ல இல்லையா? அப்போ இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் வேதாத்திரிய பார்வை. மாணிக்க வாசகர் புல்லாகி பூண்டாகி பறவையாகி பல்விரவகமாகி இப்படி எல்லாம் ஆனோம் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாம் வந்த கதை. அந்த அழகிலா விளையாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பாடல்ல வரும். அழகிலா விளையாட்டுடையவர் யாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த அழகிலா விளையாட்டு தான் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த தன்மாற்றம். அனைத்துமானது இந்த இறைவழிதான். எத்தனை வித்தியாசமான குணங்கள், எத்தனை வித்தியாசமான திறமைகள் இல்லையா? சூரிய ஒளியிலிருந்து நேரா உணவை பெற்றுக்குது தாவரம். 1000 மைல்கள் வானத்துல பறந்து அயல் நாட்டுக்கு சென்று 6 மாசம் அங்கேயே இருந்து 12 இல்லத்திற்கு திரும்பி வருவது பறவைகள். ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய பலம், குதிரைக்கு இருக்கக்கூடிய வேகம், இதெல்லாம் பேதங்களா இருக்கே. அப்ப மனிதனோட சிறப்பு எப்படி? தாய்மரம் எப்படி காய்ச்சுதோ அதே போலதான் பிள்ளை மரமும் காய்க்கும். தாய் விலங்கு மாமிசம் ஒண்ணு வர்க்கம்னா அதே இதுல இருந்து போறக்கூடிய குட்டியும் என்ன பண்ணுங்க, அதைதான் சாப்பிடும். ஆனா மனிதன் மட்டும் அப்படி இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றான். தாய் தந்தையிடமிருந்து தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு இருக்கு. அதுக்குள்ள வினைகள் இருக்கு, டிஎன்ஏல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு தாய் தந்தைக்கு சங்கீதமே தெரியாது. ஆனா பையன் சங்கீதத்தை கற்றுக்கொண்டு சங்கீத மேதையாக முடியும், தத்துவ மேதையாக முடியும். அப்ப உள்ள இறைவனானவன் அந்த தன்மையை கொண்டு மனிதனிடம் மட்டும் ஒரு அறிவை கொடுத்து மாற்றத்துக்குண்டான விதையை போடுறான். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப எந்த விதிக்கும் கட்டுப்படாமல் தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வல்லவன் மனிதன். அதனால்தான் அவன் இயேசுவாக, அல்லாவாக, ரமணராக, வேதாத்திரி மகரிஷியாக மாறணும்னு முயலுவான், யூதாஸாக மாறவும் முயலுவான். அன்னை தெரசாவாக வாழ்ந்து அனைத்தையும் நேசிப்பவனும் உண்டு, ஹிட்லராக பிறந்து நல்ல குணங்கள் இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் பிற உயிரை கொல்பவர்களும் உண்டு இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பேதத்தை புரிந்து கொண்டு நேசிக்கக்கூடிய பக்குவம் வரணும். அதுக்குதான் மனிதருள் வேறுபாடு சொல்லி முடிக்கிறாங்க. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த 16 குணங்கள், இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்கு வரும் வகையும் அவற்றின் தரமளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்ற கண்டேன்னு எழுதுறாங்க மகரிஷி. அப்போ நாம மாற முடியுமா? எப்படி நாம மாறப் போறோம்? அதுதான் கேள்வி. அப்போ இந்த முறையாக மாறுவதற்கான கல்விதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மஞான விளக்கம். இப்போ ஏதோ ஒரு மரத்தை பார்த்து பிஹேவ் ப்ராப்பர்லி அப்படின்னு யாராவது சொல்றோமாங்க? இல்லையா? ஒரு மரத்தை பார்த்து நீ ஒழுக்கத்தோடு இரு, யூ பிஹேவ் ப்ராப்பர்லி டு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. ஓரறிவு தாவரத்தை பார்த்து கேட்காத அந்த வார்த்தைய ஆறறிவு மனிதனை பார்த்துதான் கேட்கிறோம், பிஹேவ் ப்ராப்பர்லி. ஏன்? மனுஷன் எப்படி வேணா மாறுவான், நடந்து கொள்வான். ஏன்னா மகாத்மாவாக மாறினதும் ஒரு மனிதன் தான். அந்த மகாத்மாவை சுட்டு கொன்ற ரோச்சையாக மாறினதும் அதே இறைநிலைதான். அப்போ நாம தான் டிசைடு பண்ணணும்,
நாம மகாத்மாவா, வேதாத்ரி மகரிஷியா மாறுவதற்கு முயற்சி செய்கின்றோமா? அப்ப அந்த முயற்சிக்கான ஒரு விதைதான், எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அதுதான் எனக்குள்ள அறிவா இருக்குங்கும் போது, அதனோட தன்மை எல்லாம் எனக்குள்ள இருந்துதானே ஆகணும். அப்ப நான் ஏன் மாறான பக்கத்துக்கு போறேன்? ஏதோ எங்கேயோ வந்த கர்ம வினை, அதை மாற்றிக்கொண்டு நான் இந்த நல்ல வழியில் போவேன். இல்லையா? கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். கவலை தீர்ந்தால் வாழலாம். இல்லையா? அப்ப பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிக்கிறோம். வேதாத்திரிய பார்வையோடு எல்லாத்தையும் பார்த்து அன்பும் கருணையுமாய் அந்த அந்த குணங்களை நமதாக்கி கொண்டு அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகையின் சொல் ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும் தெய்வ துணை கிட்டும் நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம். இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும்னு சொன்னாங்க மகரிஷி. அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில் இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் அளிக்க எனக்குள்ள நிறைய விஷயத்தை புகட்டுவதற்கு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.